ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. சரி இன்றைக்கி ஒரு வீடியோ நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்க ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு மைண்டில் பட்டுச்சு. அதனால தான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் வாய்ப்போட ப்ராடக்ட் பேர் பார்த்திங்கன்னா மக்கானா. மக்கானா அப்படின்னா என்ன? மக்கானான்றது இப்போ நான் நிறைய பேர் நினச்சிருக்கேன், நானே அப்படி தான் நினச்சிருக்கேன். தாமரையோட விதைகள், நம்ம குளத்தில் பார்க்குற தாமரையோட விதைகள்னு நினச்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக அது மக்கானா கிடையாது. மக்கானான்றது அதோட ஃபேமிலியை சேர்ந்தது. லில்லி பிளான்ட், பாக்ஸ்நட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஃபேமிலியை சேர்ந்தது தான் அந்த மக்கானா. இந்த மக்கானாவோட ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து ஜீரோதான்னு சொல்லிட்டு சிஇஓ ஒரு பெரிய பில்லியனர் ஆக்சுவலாக இந்தியாவில் தான் இந்தியன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 2024 ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா இதோட சந்தை மதிப்பு இன்றைக்கி 3000 கோடி இருக்குது. இன்னும் 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 6000 கோடி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம், ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப கேலரிஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப வராது, ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிலேயே கிடைக்குது. உங்களுக்கு வந்து லூஸ்லேயும் கிடைக்கும். இப்போ வந்து மசாலாலாம் போட்டு கூட சேல் பண்ணுறாங்க. பெப்பரு பவுட்ரு, சீஸ் மசாலா அந்த மாதிரியே சேல் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு அதிகமாக எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் தான். பீகாரில் தான் 90% ஆஃப் த மக்கானா இது பண்ணுறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்க. மீதி இருக்க அந்த 10% சரௌண்டிங் ஏரியாவில் தான் பண்ணுறாங்க. அதுவும் பீகார் தான். மொத்தத்தில் இந்தியாவில் தான் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரோ பண்ணுறதுனால மார்க்கெட் ரொம்ப நல்லாவும் இருக்குது. இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே கன்சியூம் பண்ணுறாங்க. யூஎஸ்லலாம் அதிகமாக பண்ணுறாங்க, யூரோப்லலாம் அதிகமாக பண்ணுறாங்க. அதனால் இதோட மார்க்கெட் ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்கள் உங்கள் ஏரியாவில் இப்போ பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஹோல்சேலில் வாங்கி பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் டிமார்ட் போயிருந்தீங்கன்னா மக்கானான்றது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி போய் பாருங்கள், டிமார்ட்டில் நிறைய இடத்துல மக்கானா இருக்கும். அது வந்து உங்களுக்கு இது வந்து ரேட்டை சைஸை பொறுத்து ரேட்லாம் டிஃப்ரெண்ட் ஆகும். அங்கே அப்படி கிடையாது. டிமார்ட்டில் அவங்க கொடுக்குற ரேட்டு 100 கிராம்ஸ் 200 ருபீஸ் அது மாதிரி சேல் பண்ணுவான். அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ண வேண்டியது அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் எங்கே விளையுதுன்னு நான் சொல்லிடுறேன். பீகாரில் விளையுது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் பீகாரில் விளையிறதுல நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதில் என்ன விஷயம்னா, எக்காரணத்துக்கு வந்து யாருக்குமே ஜிபேவோ அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரோ எதுவுமே பண்ணாதீங்க, ஓகேங்களா? அது வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். நீங்கள் போய் பார்த்து அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் வாங்கினா மட்டும்தான் போதும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மக்கானா எந்த நேரத்தில் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் வாங்குறது தான் பெஸ்ட்டு. அந்த டைமில் தான் எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வைப்பாங்க. அன்றைக்கி தான் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த டைமில் வாங்கினீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப கம்மி ரேட்டு கிடைக்கும். அந்த வாங்கி நீங்கள் மார்க்கெட்டில் சேல் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நீங்கள் ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணி உங்கள் லோக்கலில் இருக்க ஷாப்ஸு இதுக்கெல்லாம் சேல் பண்ணிங்கன்னா இப்போத்துலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு ஏதாவது இருந்ததுன்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் தரேன். பீகாரில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் தரேன். அது சைஸ் வாரியாகவே இருக்குது. அவங்ககிட்ட 4க்குனா ஒரு ரேட்டு, 5னா ஒரு ரேட்டு, 6 6+னா ஒரு ரேட்டு. அவங்ககிட்ட பேக்கெட், அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சீஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதனாலும் உங்களுக்கு ஒரு இதுவாக கிடைக்கும். நீங்கள் உங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் எப்படி அதிகமாக சேல் ஆகுதா என்னான்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதோட அதிகமாக கன்சியூம் பண்ணுற ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பெங்களூர், 2வது சென்னை, 3வது தெலுங்கானா. சென்னை நீங்கள் பெங்களூர் பண்ணாலே போதும், நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்குது, நல்ல ஒரு மார்க்கெட் வரும். நீங்கள் வாங்குறது ஒரு கேஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 110 ரூபாயில் 120 ரூபாய்க்கு உங்களுக்கு டேரெக்டாகவே கிடைக்கும். இன்னும் நல்லா பேசி வாங்க 100 ரூபாய்க்குலாம் கிடைக்கும். நீங்கள் அழகாக வாங்கிட்டு வந்து ஒரு 80 ருபீஸ் ப்ராஃபிட் இல்லை 50 ருபீஸ் ப்ராஃபிட் வச்சு உங்கள் செலவெல்லாம் போக பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பிஸ்னஸ் க்ரோத் இருக்குது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போய் உங்கள் குவாலிட்டியை மட்டும் நீங்கள் இது பண்ணாதீங்க. நல்லா போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை தேடி ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக டெவலப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை நான் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சிருந்தேன். இது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பாக எனக்கு பட்டுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.